அவங்க எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பிசிசி அம்மா வந்திருக்காங்க. எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று ஒரு மரியாதை கொடுங்க ப்ளீஸ். எத்தனை ஆயிரம் பாடல்கள், எத்தனை மொழியில தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவங்க. எப்போ வீட்டுக்கு போனாலும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்போம். ரொம்ப நன்றி. உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. எல்லோருக்கும் வணக்கம். அதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. 1 2 கொடுத்த உடனே கண்களின் அப்படி பாடணும். இல்லாட்டி கண்ணுக்கு மை அழகு, அது வைரமுத்து. அண்ணாது சொல்ல முடியாது. அத்தனை பாடல்கள் அவரோட பாடி நான் ஒரு கண்ணதாசன், ஒரு சுசீலா, ஒரு எம்எஸ்வி, அங்கே விஸ்வத்தே எழுறவங்க. அது ரொம்ப விஸ்வமே புகழ்கிறாங்க எம்எஸ் விஸ்வநாதன். அதே மாதிரி கலைஞர் கண்ணதாசன் அவர்கள் 2 பேரும் என்னை விளையாடிட்டாங்க. வாய்ஸு எப்படி வரணுங்கிறது விஸ்வநாதன் சாரும் கண்ணதாசன் அவர்களுக்கும் தெரிஞ்சது. அத்தா என்னத்தா அவர் என்னைத்தா எப்படி சொல்வேனடி, என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி எடுத்து வந்தே, சொன்ன கதை புரியவில்லை. கதை புரியல. என்னப்பா தம்பி, கண்ணதாசன் பையன், எனக்கும் பையன்தான், அவ்வளவுதான். இனிமே தங்கமான பையன், மருமகள், அவங்க 2 பேர் வந்து நீங்கள் வரணும்னு. இப்போ எங்கேயும் போகிறதே இல்லை, மைக்கு பிடிக்கிறதே இல்லை. இப்போ அந்த மாதிரி ஜனங்களை எல்லாம் பார்க்கணுன்னு தான் இருக்கும். எனக்கு உங்களுக்கு இருக்கும். தமிழுக்கும் அமுதென்று பேர் அப்படி கொண்டாந்து விட்டாங்க என்ன. இப்போ நான் இத்தனை பாடல்கள் பாடியிருக்கேன். இப்போ பாட சொன்ன முடியுமா? என் தரம் நெஞ்சு போச்சு. வர்றவங்களது நம்ம வரவேற்கணும். எந்த டைப்பாக இருந்தால் கூட நம்ம கொடுத்த ஊக்கம்தான் அவங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வர முடியும். இப்போது எல்லாம் மாறுது. கொஞ்ச நாள் அப்படி தான் இருப்பாங்க, பழைய பாடல்னு. அப்படி பழைய பாடல் இல்லை, அதுக்கு முன்னாடி பழைய பாடல். அப்போ எவ்வளோ இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஏற்றி விட்டுட்டாங்க. அது அப்படியே இருக்குது. எல்லாருமே அந்த பாட்டே பாடுறாங்க. ஒரு பாட்டு ரகசியமாக பாடினோம். விஸ்வநாதன் சார், சுஷீலான்னு சொன்னோன்னா கம்போசிங்கில் இருந்து நானும் டிஎம்எஸ் இருக்கணும் பக்கத்தில். நாராயணா சுஷீலா வந்தாச்சா அவர் அந்த மாதிரி நிலைமை. அவ்வளோ தங்கமான ஒரு பொருள் நமக்கு கிடைக்காது. அவரை கொடுத்த அவர் ஒவ்வொரு பாட்டு இப்போது நிலநாட்டுது. அத்தா என்ன பாட்டப்பா. அந்த பாட்டுக்கு கூப்பிட்டார் விஸ்வநாதன் சார் வாய்ஸ் நல்லா இல்லை சார், ரொம்ப கடுப்பாக இருக்குது வாய்ஸ். இது கொஞ்சம் ஒரு லைட் பாடு. அங்கே தான் அத்தா என்னத்தான் இது போரும், இந்த லைனு போரும், டேக் ஓகே அப்படி பாட வச்சார். அது அத்தான் பாட்டு.
ஓகே. ஒரே பேச்சில் தள்ளிட்டால. உங்கள் ரசிகன் என் இசை மாமேதை திருமதி பி. சுஷீலா அவர்களுக்கு கண்ணதாசன் பதிப்பகத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. திரு தத்தோ சரவணன் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவம் செய்வார். பக்கும் மாடப்பூரா. என்ன பாட்டப்பா ஒவ்வொரு பாட்டு. மாலை பொழுதில் மயக்கத்திலே கனவு கண்டே தோழி காய்கிறார். நாளை இந்த வேளை பார்த்து ஓடிவா நிலா. இன்று எந்தன் தலைவன் இல்லை சென்று வா நிலா. தென்னலே என் தனிமை கொண்டு சென்று போய்விடு. மிக்க நன்றிம்மா. நீங்கள் வந்து இந்த அரங்கத்தை வந்து சிறப்பு செஞ்சுருக்கீங்க. தத்தோ சரவணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச இருக்கின்றனர். இந்த நூற்றாண்டு விழாவே அம்மா பி. சுஷீலா அவர்களுடைய வருகையால் நான் நினைக்கின்றேன் முழுமை பெற்றிருக்கின்றது. நாங்களாம் கண்ணதாசனோட திரையில் பார்த்தவர் அவர்கள் அவரோடு இருந்து இப்பொழுது கண்ணதாசன் அவர்கள் நான் நினைக்கின்றேன் அம்மாவுடைய குரல் வழியாக அத்தனை பேரும் ரசிக்கக்கூடிய, அதுவும் அந்த மாலை பொழுதின் மயக்கத்தில் இருக்கல இன்னும் பல பேர் மயம் கிடக்கிறான். அதுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த பாடல் எழுதிய விதம் சிறப்பாக, அம்மாவுடைய குரல் சிறப்பாக அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் இருப்பது உங்களோடு இந்த மேடையில் இருப்பது கவியரசு கண்ணதாசனோடு இருப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் நீண்ட ஆயுளோடு அளவற்ற செல்வத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் துணை இருக்கும். இங்கே பாட போகிற பாடல்களில் எல்லாமே இவங்க குரல் தான் இருக்க போகுது. அந்த மாதிரி அத்தனை ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்க. இங்கே அரங்கத்துக்கு வந்து நமக்கு இங்கே சிறப்பு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் பலத்த கரவொலி எழுப்பி நன்றியை தெரிவிப்போம். நன்றி. வைஜிஎம் சார் வாங்க, 2 வார்த்தை சொல்லுங்க, என்னை பற்றி சொல்லுங்க, கேட்பாங்க ஜனங்க. அங்கேயே கொடுக்குவா? சரி, நான் அதிகம் சொல்ல விரும்பல, ஏன்னா நிறைய பாட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அம்மா சொன்னாங்கல்ல, நான் மைக்கு பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னாங்கல்ல, இவங்க பிடிக்காத மைக்கு அது பாக்கியம் பண்ணாத மைக்குன்னு தான் அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க பிடிச்ச மைக்கு பாக்கியம் பண்ண மைக்கு, இவங்க பிடிக்காத மைக்கு அவங்களுக்கு பாவம் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கல சுஷீலாமா வாய்ஸ் கிடைக்கிறதுக்கு. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது என் மனைவி கிட்ட அவகிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் போட்டேன், நீ சிவாஜி ரசிகனாக இருந்தால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு. அவள் பதிலுக்கு ஒரு கண்டிஷன் போட்டேன், நீ சுஷீலா ரசிகனாக இருந்தால் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நல்ல வேளை ரெண்டுமே கரெக்டாக செட் ஆகிடுச்சு. நல்ல காலம், என்ன கேட்கல. The greatest singer that India has ever produced. Please give her a very big hand. அவங்க இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. இந்த வாய்ஸு, இந்த ரேஞ்சு, அந்த ஹை பிச்சில் அந்த கிளாரிட்டி வேற எந்த சிங்கருக்கும் கிடையாது. இனிமே வரப்போறதில்லை, அது நிச்சயம். ஏன்னா இப்போ பாட்டே புரியல, அது வேற விஷயம். ரொம்ப நன்றி.